உலக யோகா தினத்தை முன்னிட்டு யோகா கற்று வரும் 1,00,000 மாணவர்கள் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளனர். இதுகுறித்து குளோபல் யோகா பள்ளி நிறுவனர் கணேஷுடன் நமது செய்தியாளர் அப்துல் காதர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக யோகா தினத்தை டிசம்பர் 11ஆம் தேதி அறிவித்ததை தொடர்ந்து பல்வேறு யோகா சங்கங்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து வருகிறது. அந்த வகையில் சென்னையை சேர்ந்த குளோபல் புக் ஆஃப் யோகா நிறுவனமானது பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 1,00,000 தபால் அட்டைகளை அனுப்பும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். அதன் நிறுவன தலைவர் நம்மிடம் இருக்கிறார். சார், இந்த திட்டம் எதற்காக கொண்டு வந்திருக்கீங்க? எப்படி இந்த எண்ணம் வந்து இருக்குது? ஓகே சார், 2016 டிசம்பர் 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு யோகா டேவை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறக்க ஒரு தீர்மானம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக 1,00,000 வந்து தபால் வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு அனுப்பியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நிறைய போஸ்ட் கார்டு எல்லோரும் அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய வீடியோ அனுப்பியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு அனுப்பியிருக்கோம். இந்த போஸ்ட் கார்டு அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம், வீடியோ அனுப்பியிருக்கோம் சார். சார், இப்போ இந்த இதில் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து கலந்துக்கிறாங்களா? எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்குறீங்க? சார், இது வந்து இந்தியா முழுவதும் வந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க சார். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருமே அவங்க வந்து அந்த போஸ்ட் கார்டு அவங்க கைப்பட எழுதி நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மொழிகளுமே நிறைய பேர் அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க வீடியோ மூலமாக. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 யோகா ஸ்கூல் வந்து இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி இந்த லெட்டரும் வீடியோவும் கொடுத்துருக்காங்க சார். ஸோ இப்போ குறிப்பாக இதை வந்து உலக சாதனையாக அங்கீகரிச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நாங்களே இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இதை வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக வந்து பதிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியாக தான் எடுத்துருந்தோம். ஸோ 1,00,000 தபால் அப்படிங்கிறது வந்து நடக்குமா அப்படின்னு யோசனையாக இருந்தது. பட் எல்லாருமே அதை விட அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இதை வந்து குளோபல் புக் ஆஃப் யோகா ரெக்கார்ட்ஸ் வந்து இதை வந்து ஒரு உலக ரெக்கார்டாக இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் சேர்ந்து ஒரு 15,000க்கும் மேற்பட்ட யோகா பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் இந்த 1,00,000க்கும் மேற்பட்ட இந்த தபால் அட்டைகளை பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து அப்துல் காதர்.